ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி 2 குட்டீஸோடு தான் நம்மளோட விலாக். ரொம்ப குட்டீஸ்க்கு பிடிச்சமான ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம், அதுவும் ஜாக் ஃப்ரூட் வச்சு. நாங்கள் இப்போது ஜாக் ஃப்ரூட் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் கட் பண்ணும்போது நைட் டைம் என் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கட் பண்ணுவோம், நாங்கள் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க ஜாலியாக. அதுக்கப்புறம் என்கிட்ட தந்துட்டாங்க ஒரு வழியாக, அவங்களால முடியலைன்னு. அப்புறம் நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படி குட்டி குட்டியாக சின்ன சின்ன போர்ஷனாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சொல்ல ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணுவோன்னு ரெடி பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் உடனே சாப்பிட்டுட்டோம், நிறைய சாப்பிட்டுட்டு போக இவ்வளோ மிச்சம். அதில் பாதியில் தான் நான் ரெடி பண்ணேன். உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நீட்டாக பழத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பவுலுக்கு 2 பவுல் நான் வந்து ஜாக் ஃப்ரூட் எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 பவுல் கிட்டத்தட்ட கவுண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 20 கவுண்ட் வரும், 20 கவுண்ட் சொல்ல வரும், 20-25. ஆனால் இதுவே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஸோ இந்த அளவு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு இது கூட 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்டுக்காக தான். இதில் நீங்கள் வந்து ஹனி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு பதில். இப்போது பால் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் இது. அது ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அது கூட ஆட் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணியில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இந்த பாலை நான் சூடு பண்ண போகிறேன். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி கொஞ்சம் நம்ம பாலை கொதிக்க விட்டால் தான் அந்த ஒரு கட்டியாக பதம் வரும்ல பாலில், அந்த பதத்துக்கு எடுத்துக்கணும் பாலை. ஸோ நான் இப்போ அதை பால் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பாலுக்கு பதில் நீங்கள் வந்து கோகோனட் மில்க் சேர்த்து பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஊற்றக்கூடாது, வெறும் கோகோனட் மில்க் மட்டும் ஊற்றி பேஸ்ட் பண்ணி ஐஸ்கிரீம் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, ஒரு கட்டியாகிடுச்சு. இப்போது மில்க்கு கொஞ்சம் ஸ்வீட் வேணும்ல, அதனால ஒரு 3 ஸ்பூன் 3 அல்லது 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் மீடியமாக தான் போட்டிருக்கேன் ஸ்வீட்டு. 3 ஸ்பூன் போட்டு அகெயின் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ பால் கொஞ்சம் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ அந்த பால் எடுத்து நான் ஆற வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதை ஆற வச்ச பாலோடு சேர்த்து நான் நல்லா கலக்கிக்கிட்டேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, பாலை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நான் ஸ்பூன் போட்டு கலக்கினா எனக்கு அது சரியாக வரல. அதுக்கப்புறம் நான் விஸ்க் வச்சு கலக்க ஆரம்பிச்சிட்டேன். விஸ்க் வச்சு பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வருது. ஸோ விஸ்க் வச்சு கலக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது. அதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பார்த்தா இப்படி இருந்தது. நல்லா அழகாக ஓரளவு கட்டியாக இருந்தது. ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, திருப்பி அகெயின் நம்ம ஜாரில் போட்டு ஒரு அடி அடிக்க போகிறோம். நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் பேஸ்ட்டு. ஓகேயா, இதை விட இன்னும் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்படி அடித்தா மட்டும்தான் ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கா, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம என்ன பண்ணலான்னா, அதை அகெயின் பிளேட் பண்ணிவிட்டு அதே பவுலில் ஊற்றி நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு அகெயின் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இப்போது. ஓகேவா, இதை இப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து வச்சுட்டு ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு பார்த்து நல்லா செட் ஆகலை. ஸோ 8 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது உண்மையாகவே சொல்கிறேன், அன்றைக்கி டேஸ்ட்டு செமையாக இருந்தது. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நான் ஸ்பூன் வச்சே தான் எடுக்கிறேன். நம்ம குழம்பெல்லாம் எடுப்போம்ல, அந்த கரண்டி வச்சு தான் எடுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கெமிக்கல் எதுவும் சேர்க்காமல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணதில் குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்குறதுக்கு எந்த பயமும் இல்லை. நான் ரெண்டு இதில் எடுத்துக்கிட்டேன், 2 பவுலில். ஏன்னா என் 2 குட்டீஸும் ஐஸ்கிரீம்னால் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கும்னு தான் நான் இதை ரெடி பண்ணேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு டாப்பிங்ஸ் என்ன பிடிக்குமோ அது போட்டு கொடுக்கலாம். ஓகேவா, நான் இப்போ வந்து என் குழந்தைங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாக்லேட்ஸை டாப்பிங்ஸாக போட்டு கொடுத்தேன். அவங்க 2 பேருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களே பாருங்கள் அந்த கிளிப்பிங்கை. What is that? Taste பண்ணு. Papaya. Mango. Jackfruit. Correct.
நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணு. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.